ரொம்பவே ஹெல்தியான ஒரு பீட்ரூட் பொரியல் நம்ம வீட்லயே செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு, சேம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். அது கூடவே கடலை பருப்பும் சேர்த்துக்கிறோம். இது 2 பருப்புமே நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுபடணும். அப்படி வறுபடும்போது தான் நமக்கு டேஸ்ட் வந்து இன்னுமே நிறைய கிடைக்கும். ஸோ அப்படி வறுபட்டதும் ஒரு 6 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். பீட்ரூட் பொரியலில் நம்ம மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்த்தோன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயத்தை இதில் போட்டு வதக்குறோம். ரொம்ப நல்லா வதங்கிடக்கூடாது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். ஸோ அப்போ தான் நம்ம பீட்ரூட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பீட்ரூட்டை நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அப்படி துருவி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க ஸ்ட்ரென்த் மொத்தம் முழுசாக நம்ம சாப்பிடும்போது கிடைக்காது. ஜூஸாக நிறைய வேஸ்ட்டாக போக சான்சஸ் இருக்குது வாஷ் பண்ணும் போதெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சமைச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணும். பீட்ரூட் இதில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே இதை அப்படியே வதக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினா பீட்ரூட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு வேக வச்சாதான் காய்கறி உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வற்றினதும் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஒரு ஹெல்தியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.